الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال الله تعالى في محكم التنزيل وما خلقت الجن والإنس إلا ليعبدون அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபிதாபிஈன்கள் அஇம்மாக்கள் முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீது நிலவற்றுமாகும். எண்ணிற்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் எண்ணிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹுத்பா மஸ்னூனாவுக்கு பிறகு சூரத்து தாரியாத்துடைய ஒரு பிரபலியமான வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை படைத்த நோக்கத்தையும் நம்மை படைத்த லட்சியத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கையும் தெரியப்படுத்திய வண்ணமாக இந்த வசனத்தில் கூறுகின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் என்னை வணங்குவதற்கே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. இப்ப நம்முடைய உலகத்தில் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நோக்கம், இலக்கு, நம்முடைய லட்சியம், இலக்கு என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதுதான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை ஏன் அல்லாஹ் தஆலா நம் மீது கடமையாக்கி இருக்கின்றான்? என்ன காரணம்? இதனுடைய பலன்கள் என்ன? இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்ற விஷயங்களை நாம் பார்க்கலாம். இபாதத்துடைய முக்கியத்துவம், அதனுடைய நன்மைகள் மற்றும் பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கலாம். வெளித்துக்குரிய அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தில் நமக்கு இரண்டு விதமான விஷயங்களை தெரியப்படுத்தி இருக்கின்றார். ஒன்று நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், அதற்கு கொள்கை என்று கூறுவோம், அகீதா என்று கூறுவோம். நாம் அல்லாஹ் தஆலா மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அவன் சொன்ன விஷயங்களில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை, இது ஒரு சாராக இருக்கின்றது. இன்னொரு அம்சம் பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக செய்யக்கூடிய அமல்கள், நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய நம்முடைய உறுப்புகளால், நம்முடைய நாவால், நம்முடைய கரத்தால் செய்யக்கூடிய அமல்களும் இருக்கின்றது. இந்த அமல்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இபாதத்துடைய விஷயங்களை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இரண்டு விதமான இபாதத்துகளை வைத்திருக்கின்றான். ஒன்று, குறிப்பாக இரண்டு விதமான அமல்களை. ஒன்று அல்லாஹ்வுக்கு நிறைவேற்றக்கூடிய இபாதத், அதற்கு ஹக்குல்லாஹ் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாஹ்வுடைய கடமை, அவன் நம்மீது செலுத்திருக்கக்கூடிய அவனுடைய உரிமை நாம் நிறைவேற்றுவது. இன்னொன்று ஹக்குல் இபாத், மனிதர்களுடைய உரிமைகளை நிறைவேற்றுவது. மனிதருடைய உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அதுல நம்ம தெளிவாக இருக்கின்றோம். பாருங்க, கொஞ்சம் அல்லாஹ்வுடைய ஹக்குல கொஞ்சம் முன்ன பின் ஆனாலும் அவன் கருணையாளன், மன்னிக்க கூடியவன். அவன் ரஹ்மத், அவன் கருணையாளனாக இருக்கின்றான், ரஹ்மானாக இருக்கின்றான். அவன் 70க்கும் மேற்பட்ட தாயுடைய கருணை வைத்திருக்கின்றான், மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். ஆனா மக்களுடைய விஷயத்துல நீங்க அவருடைய உரிமையை கொடுக்கல, மறுமை நாள்ல அவருக்கு எதிராக நீங்க நிற்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களை அவர் உங்களுக்கு எதிராக கூண்டில் நிற்க வைத்து விடுவான் அல்லாஹ்வுக்கு முன்னால். ஆக இந்த விஷயத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்லக்கூடிய விஷயம் நாம் பரவலாக பார்க்கின்றோம். இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நிச்சயக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஒரு பாதி மற்றும் அரை அளவு பார்க்கும் பொழுது உண்மையானதுதான். அல்லாஹ் தஆலா
நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நாம் அலட்சியமாக இருப்பது என்பது இது நம்மை அழித்து விடக்கூடியதாக இருக்கு. அதனால மறுமை நாளில் எங்களுடைய அமல்களை எல்லாம் இங்கு உலகத்தில் நாம் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தோமோ அவர்களுக்கு முழுமையான நன்மை நாம் கொடுத்துதான் தீர வேண்டும். அதுவரை நாம் அங்கிருந்து தப்பிக்க முடியாது. இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கின்ற. ஆனால் இதனால் என்ன ஆகின்றது, அல்லாஹ்வுடைய உரிமையை நாம் புறக்கணிக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை, மனிதர்களுடைய உரிமையை நாம் புறக்கணிக்கக்கூடிய விஷயத்தில் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதுதான் என்ன தவறான ஒரு நிலையாக இருக்கின்றது. அதனால்தான் பாதி அதை நாம் பார்க்கும் பொழுது இது உண்மையானதுதான். ஆனால் இன்னொரு தரப்பில் பார்க்கும் பொழுது மனிதனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய மனிதன் இறைவனுடைய கடமையில் அவன் அலட்சியமாக இருக்கின்றான் என்றால் அல்லாஹு தஆலா அதனையும் அந்த மனிதனையும் என்ன தண்டிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இப்போ இந்த இபாதத்துக்கு கணித்துக்குரிய எல்லாம் அடியார்களே, நாம் வணங்கக்கூடிய நம்முடைய ரப்பை வணங்குவதனால் அவனுக்கு இந்த இபாதத்து சென்றடையக்கூடிய விஷயங்களோ அதற்குரிய பலனோ எதுவுமே கிடையாது. ஒரு அணு அளவும் அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் அவனுக்கு எந்த ஒரு அந்தஸ்தோ அல்லது கண்ணியமோ மரியாதையோ அதிகப்படுத்தி விட முடியாது. ஹதீஸில் குதுஸியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், யா இபாதி இன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் கானூ அலா அக்பா கல்பி ரஜுலின் வாஹித் மின்கும் மா ஸாத ஃபீ முல்கி ஷைஆ. என்னுடைய அடியார்களே, உங்களுடைய முதல் மனிதராக இருக்கக்கூடியவர், கடைசியாக வரக்கூடிய மனிதரும், ஜின்களுடைய வர்க்கமும் மனிதருடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய வர்க்கையும் அவர்கள் அனைவரும் ஒரு சிறந்த உள்ளம் போல, இறையச்சம் உள்ள ஒரு உள்ளம் போல அனைவரும் ஆகிவிட்டாலும் என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில், என்னுடைய அந்தஸ்தில், என்னுடைய மகிமையில் ஒரு அணு அளவும் அது அதிகரிக்காது என்று நபி அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹதீஸுல் குத்ஸியில் தெரியப்படுத்திவிட்டு அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது, யா இபாதி இன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும், உங்களுடைய முதலாக இருக்கக்கூடிய மனிதரும் கடைசியாக வரக்கூடிய மனிதரும், இன்சக்கும் வ ஜின்னக்கும், ஜின்களுடைய வர்க்கமும் மனிதருடைய வர்க்கமும் அனைவரும் சேர்ந்து கானூ அஃப்ஜர கல்பி ரஜுலின் வாஹித் மின்கும், உங்களின் மிக கேடு கெட்டவர்களில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய உள்ளங்களை போல நீங்கள் ஆகிவிட்டாலும் மா நகஸ ஃபீ ذلك முல்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலும், என்னுடைய அந்தஸ்திலும், என்னுடைய மகிமையிலும், என்னுடைய மரியாதையிலும் ஒரு அணு அளவும் குறையாது. அல்லாஹ் அக்பர். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு என்ன, உங்களில் சிறந்தவராக நீங்கள் அனைவரும் ஆகிவிட்டால் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நம்மில் சிறந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஈமானை போன்று, அவருடைய உள்ளத்தை போன்று, அவருடைய இறைச்சத்தை போன்று ஒட்டுமொத்த மனிதர்களும் ஜின்களும் ஆகிவிட்டாலும் அல்லாஹ் தஆலாவுக்கு அதனால் எந்த ஒரு நலனும் எந்த ஒரு பலனும் தருவது சென்றடையாது. அதே போன்றுதான் உங்களில் மிக மோசமானவர், மிக கேடு கெட்டவராக இருக்கக்கூடிய இப்லீஸை போல அனைவரும் ஆகிவிட்டாலும் இதனால் என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலும், என்னுடைய மரியாதையை, என்னுடைய அந்தஸ்தில் ஒரு அணவும் குறைக்காது என்று அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அடுத்து அதே அந்த ஹதீஸில் கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னமா ஹிய அமாலுக்கும், நீங்கள் உங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் இது உங்களுடைய அமல்கள் தான், உங்களுடைய கரத்தால் செய்யக்கூடிய செயல்கள் தான். இதை நான் ஒவ்வொன்றாக கணக்கெடுக்கின்றேன், ஒவ்வொன்றாக துல்லியமாக கணக்கெடுக்கின்றேன். இதற்கு பதிலாக, இதற்கு பகரமாக மறுமையில் உங்களுக்கு முழுமையாக நான் கொடுப்பேன். யார் தன்னுடைய ஏடுகளில் நன்மையை அடைகின்றார்களோ, நன்மையான விஷயங்களை பார்க்கின்றார்களோ, தன்னுடைய வாழ்க்கையில நன்மையான அமல்களில் ஈடுபடக்கூடிய அந்த தருணம் ஏற்படுகின்றதோ ஃபல்யஹ்மதில்லாஹ், அல்லாஹ்வை அவர் புகழட்டும். ஏன், அல்லாஹ் நாடாவிட்டால் அவர் நன்மையான அமல் செய்திருக்க மாட்டார். அல்லாஹ் நாடாவிட்டால் நாம் ஜுமாவுடைய தொழுகையை நாம் தொழுதிருக்க மாட்டோம். அல்லாஹ் நாடாவிட்டால் அவனுடைய பயானையும் அவனுடைய மார்க்க விஷயங்களையும் கேட்கக்கூடிய விஷயங்கள், அமல்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏற்பட்டிருக்காது. ஆக அல்லாஹ் தஆலா நமக்கு நேர்வழியில் செலுத்தி இருக்கின்றார், நன்மையான விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படுத்தி இருக்கின்றார், ஆர்வத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார் என்றால் இதற்கு முதல் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் ஃபல்யஹ்மதில்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து, புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு என்று சொல். வமன் வஜத கைர தாலிக், இதை இல்லாமல், நன்மையான அமல் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்திலும் அட்டூழியத்திலும் அநியாயங்களிலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருக்கின்றான் என்றால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸ, அவன் தன்னையே சபித்துக் கொள்ளட்டும், தன்னையே அவன் குறை கூறிக் கொள்ளட்டும்.
அவன் செய்த காரியம் அவனுக்கு தான் விளைவாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய ஹதீஸுல் குதுசியில் தெரியப்படுத்துகின்றார். முஸ்லிமில் வரக்கூடிய இந்த நீண்ட ஹதீஸ்ல அதை கணித்து கூறி அல்லாஹ் அடியார்களே, நாம் வணங்கக்கூடிய வழிபாட்டு, நாம் செய்யக்கூடிய, நாம் வைக்கக்கூடிய நோன்பு, நாம் தொழக்கூடிய தொழுகை, கொடுக்கக்கூடிய ஜக்காத், நிறைவேற்றக்கூடிய ஹஜ் மற்றும் கடமையான விஷயங்கள், இது அனைத்துமே நமக்கு மட்டும்தான் நன்மை, நமக்கு மட்டுமே நன்மைதான். அல்லாஹ்வுக்காக இந்த விஷயத்துல ஒரு அணு அளவும் அவனுக்கு எந்த ஒரு பலனும் தரக்கூடியதாக இல்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, முனாஃபிகீன்கள் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபியின் மீது ஏற்றுக்கொண்ட நம்பிக்கை கொண்டு அவர்கள் ஏதோ அல்லாஹ் மீது உபகாரம் செய்ததும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உபகாரம் செய்ததும் இஸ்லாத்தை மீது அவர்கள் ஒரு இஹ்சான் செய்த உபகாரம் செய்தது போல அவர்கள் எண்ணுகின்றார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டு கூறிவிட்டான், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டீர்கள், இந்த தூதரை பின்பற்றுகிறேன் என்று நீங்கள் உபகாரம் செய்தீர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்க இஹ்சான் செய்தீர்கள், ஃபேவர் செய்தீர்கள் நினைத்து விடாதீர்கள். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். அல்லாஹ் உங்கள் மீது அவன் ஃபேவர் செய்து, உங்கள் மீது உபகாரம் செய்து, இஹ்சான் செய்து உங்களுக்கு ஈமான் என்ற அந்த பாக்கியத்தை கொடுத்தானே, இதற்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் இறக்கிவிட்டான். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, சகோதர சகோதரி, எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பலனை நாம் பெறக்கூடியவராக இருக்கின்றோம். அதனால அல்லாஹ் தஆலா இதை கடமையாக ஆக்கியிருக்கின்றான். எந்த விஷயத்தை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றானோ அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அது இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கை இங்கேயும் வாழ முடியாது, மறுமையிலும் என்ன ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் மனிதன் மனிதனாக வாழ முடியும். மனிதன் மக்களுடைய உரிமையை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான், மனிதன் மக்களுக்கு நலன் நாடக்கூடியவனாக இருப்பான், இறைவனுக்கு அவன் கட்டுப்பட்ட ஒரு அடியானாக இருப்பான். இல்லை என்றால் மனிதன் மனிதனாக இருக்க முடியாது, மிருகமாக அவன் ஆகக்கூடிய நிலையாக இருக்கும். அதாவது அல்லாஹ் திருமறை சொல்லும் பொழுது, இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நீங்கள் நன்மையான விஷயங்கள் செய்தீர்கள் என்றால் இது அல்லாஹ்வுக்காக செய்யவில்லை, நீங்கள் உங்களுக்காகவே இதை செய்து கொள்கின்றீர்கள். வைன் அஸஅத்தும் ஃபலஹா, நீங்கள் பாவங்களையும் தீமைகளை செய்தீர்கள் என்றால் அதற்கும் விளைவை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை தெரியப்படுத்துகின்றார். என்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொழக்கூடிய தொழுகை, நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை, நாம் கொடுக்கக்கூடிய ஜக்காத்து, தானம் தர்மம் என்ற நம்முடைய வணக்க வழிபாட்டுடைய அனைத்து விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் அது பலனுள்ளதாக இருக்கின்றது. தவிர மார்க்கத்திற்கு எந்த ஒரு விஷயமோ அல்லாஹ் தஆலாவுக்கு எந்த ஒரு பலனும் இதை அமையாது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்களை அல்லாஹ் அமைத்திருப்பதே நம்முடைய நலனுக்காகத்தான். நம்முடைய வாழ்க்கையில இங்கு கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள்ல இபாதத்துடைய விஷயங்கள் நாம் பார்க்கும் பொழுது எண்ணற்ற பலன்களை நாம் பெற முடியாது, எண்ணற்ற நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளலாம். அதில் நாம் சில விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில ஈமானுடைய விஷயங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சில விஷயங்களை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். ஈமான், அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்தார். இது பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா உலகத்தை அவனை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அவனை நிராகரித்தவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை எல்லாருக்கும் கொடுக்கிறான். படைத்த அனைத்து படைப்பினங்களுக்கும் மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய அனைத்து விஷயங்களும் கொடுத்திருக்கிறான். ஆக இந்த உலகம் கொடுக்கப்பட்டதற்காக அவன் சிறப்புக்குரியவனாக ஆகிவிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த ஈமானுடைய பாக்கியம் எப்படிப்பட்டது? ஈமானை கொண்டு நாம் சொர்க்கத்தில் நுழைய முடியும், ஈமானை கொண்டு நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும், ஈமானை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும், ஈமானை கொண்டு நம்முடைய அனைத்து அமல்களும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலையாக ஏற்படும். ஈமான் இல்லை என்றால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, எவ்வளவு நன்மையான காரியங்கள் செய்தாலும், மக்களே புகழ்ந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பதகத்தை கொடுத்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு டிகிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ்விடம் எந்த ஒரு பிரயோஜனம் அவருக்கு கிடையாது. அப்துல்லா பின் ஜதானுடைய நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மிக வாரி வழங்கக்கூடிய ஒரு தர்ம கத்தாவாக இருந்தார். மிகப்பெரிய ஒரு அந்த கொடை வள்ளனாக இருந்தார். சஹாபாக்களே அவருடைய அந்த தானம் தர்மவுடைய விஷயத்துல ஆச்சரியப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அப்துல்லா பின் ஜதான் செய்த இந்த தியாகத்திற்கும் அவருடைய அந்த தான தர்மத்திற்கும் மறுமையில ஏதாவது அவருக்கு பலன் உண்டா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கும் பொழுது,
இன்னஹு லம் யகுல் கத்துன் ரப்பி ஃபிர் லீ ஹதீஅத்தி யௌமத்தீன். அவர் ஒரு நாளும் அல்லாஹ் என்னை படைத்த இறைவனே ரப்பே என்னுடைய பாவங்கள் நீ மன்னிப்பாயாக, மறுமையில் என்னை மன்னித்து விடுவாயாக என்று அவர் கேட்கவில்லை. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய ஈமானை கொண்டு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். யோசிச்சு பாருங்க, இந்த ஈமான் இல்லை என்றால் நம்முடைய நிலை என்ன ஆகிருக்கும்? எந்த கல்லுக்கு முன்னாடி, எந்த மரத்துக்கு முன்னாடி, எந்த மட்டைக்கு முன்னாடி, எந்த கபருக்கு முன்னால் சஜிதாவில் இருந்திருப்போமோ, யார் யார் கையில நாம் கையேந்தக்கூடிய நிலை இருப்போமோ, நம்முடைய சிரத்தை தாழ்த்தக்கூடிய நிலையாக இழிவுபடக்கூடிய நிலை இருக்கும். அல்லாஹ் நம்மை ஈமானுடைய நிலையை கொடுத்திருக்கின்றான், ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான், மரியாதையுடன் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கண்ணியமான வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்றால் இது நமக்கு பலன் தானே. ஈமான் இல்லாத நிலையை பார்க்கும் பொழுது மனிதன் எதை செய்ய வேண்டும் என்றால் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இப்போ முதல் விஷயம், இந்த கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த ஈமான் என்பது மிக மிக அவசியம். எப்படி ஒரு மரத்தை நாம அதை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த செடிக்கு தண்ணீரும் தேவை, அதற்கு தோதுவான அந்த நிலமும் தேவை, அதற்கு வெயிலும் தேவை. அதே போன்றுதான் கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஆக வேண்டும் என்றால் ஈமான் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இரண்டாவது, நாம் பலன் பார்க்கும் பொழுது பொதுவான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு. அல்லாஹ் தஆலாவுடைய தொடர்பு இந்த வணக்க வழிபாட்டை கொண்டும் அவன் கட்டளையிட்ட விஷயங்களை நிறைவேற்றி கொண்டமாகத்தான் நாம நெருக்கத்தை பெற முடியும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்மால் பெற முடியாது. அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை நாம அவனுடைய கடமைகளை நிறைவேற்றிய வண்ணமாக தான் நாம பெற முடியும். இல்லை என்றால் எங்கு நாம் அல்லாஹ்வுடைய தொடர்பையும் அல்லாஹ்வுடைய உறவை நாம் வைத்துக் கொள்ள முடியும்? யோசிச்சு பாருங்கள். எங்களுடைய உறவு அல்லாஹ்வுடன் வைக்க வேண்டுமா? எந்த அளவுக்கு வைக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? நாம் அவனுடைய கட்டளை நிறைவேற்றிய வண்ணமாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய தொடர்பு நமக்கு ஏற்படும். இல்லை என்றால் அவனுடைய கட்டளைகளையும் கடமைகளையும் புறக்கணித்துக் கொண்டு இருக்கும் பொழுது எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவனாக இருந்தார் என்றால் துண்டித்து வாழக்கூடியவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தை தகப்பனை இழந்த அந்த குழந்தை அனாதை என்று நாம இரக்கமுள்ள ஒரு பார்வையை நாம் பார்க்கின்றோம். ஒரு குழந்தைக்கு தகப்பன் அவனுடைய பருவ வயதிற்கு அடைவதற்கு முன்னானே அவன் இழந்து விட்டான் என்றால் அவனை இந்த சமுதாயம் என்ன செய்கின்றது? இரக்கமான ஒரு நிலையில் பார்க்கின்றது. இதைவிட ஒரு மோசமானது அடியான் ரப்புடைய தொடர்பு இல்லாமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, அல்லாஹ் அக்பர், அந்த யதீமை விட மிக மோசமானது. எப்படி ஒரு மகன் தந்தை இழந்த நிலையில் யதீம் என்று நாம் நினைக்கின்றோமோ அதை விட இவர் மீது கருணை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. படைத்து இறைவனுடைய உறவை துண்டித்து வாழ்கின்றான். அல்லாஹுடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் வாழக்கூடியவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆகும்? அது நாசமான ஒரு நிலையில் தான் ஆகும். அதால் தான் மனிதனுடைய நிலை அவனுக்கு அநியாயம், அட்டுழியம், அனாச்சாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் எதுவுமே அவனை நிப்பாட்டுவது கிடையாது. ஏன்? அவன் முழுமையாக மனிதனாக இல்லாமல் மிருகமாக நிலையில் வாழக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். மூன்றாவது விஷயம் கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்மை, இந்த இபாதத்துடைய மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா உடலும் சரி ஆன்மீகம் ரூஹ் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் கொண்டு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். எப்படி இந்த உலகத்துல நமக்கு உணவுகள், குடிக்கக்கூடிய குடிபானங்கள், உடுத்தக்கூடிய நிழல் பெறக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த உடலுக்காக நாம் அமைத்துக் கொள்கின்றோமோ, எடுத்துக் கொள்கின்றோமோ, பயன்படுத்திக் கொள்கின்றோமோ, இந்த உடலை வளர்க்கின்றோமோ, அதே போன்று உள்ளத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஊட்டச்சத்தாக விஷயங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அவனுடைய வணங்கி வழிபடுவதும் கட்டளை நிறைவேற்றுவதும் நம்முடைய உடலுக்கு எல்லா விதமான ஊட்டச்சத்தும் கொடுத்து எல்லா விதமான இது சாப்பிடணும், அப்படி அது இது சாப்பிடணும் என்று புரோட்டீன், விட்டமின் எல்லாத்தையும் நாம கண்காணிக்கக்கூடியவர்கள். உள்ளம் ரீதியான விஷயங்கள் நாம் என்ன அலட்சியமாக இருக்கின்றோமோ, நம்முடைய புழக்கத்துல பயன்படுத்தக்கூடிய பனைமரத்து பாதி போல நீ என்ன வளர்ந்துட்ட, இன்னும் உனக்கு அறிவு வளரலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மன்னிக்க வேண்டும். நம்முடைய நிலை எப்படி இருக்கின்ற என்றால் அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டையும் இபாதத்தில் இருந்து முழுமையாக புறக்கணித்த நிலையில இந்த உடலுக்கு மட்டும் உணவை கொடுத்து கொடுத்து நம்ம பனைமரத்து பாதியை போல நம்முடைய உடலை வளர்த்திருக்கின்றோம். ஆனா நம்முடைய உள்ளங்களுடைய நிலை பார்த்தால் பச்சை குழந்தை போலதான் நம்முடைய நிலை இருக்கின்றது. அதற்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை.
ஈமானுடைய விஷயம் சரி, கல்வியுடைய விஷயம் சரி, மார்க்க ரீதியான விஷயங்கள்ல எந்த ஒரு தொடர்பும் இல்லாதனுடைய நிலை. இப்படிதான் ஜடமாக நாம வளர்ந்து விடுகின்றோம். ஆனால் உள்ளத்துடைய நிலை என்ன? அதே போன்றுதான் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஆக உள்ளத்தை சீர்படுத்துவதற்கு, உள்ளத்தை செம்மையாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா வைத்திருப்பது அவனுடைய மார்க்க விஷயங்களை அறிவதும், அவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களை நாம் அமைத்துக் கொள்வதும் என்ன நமக்கு இந்த இபாதத்து உறுதுணையாக இருக்கின்றது. அதே போன்று நான்காவது விஷயங்களை நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாக பலன் பார்க்கும் பொழுது, அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளை ஏற்படுத்திதான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும். இல்லை என்றால் அவன் மிருகமாக இந்த உலகத்தில் வாழ்வான். எந்த ஒரு கட்டுப்பாடும், எந்த ஒரு அவனுக்கு ஒரு வரம்பும் இல்லாத ஒரு நிலையில் வாழும் பொழுது, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையும் கடமைகளை நிறைவேற்றாமல் வாழும் பொழுது, அவன் மனிதன் பார்ப்பதற்கு மனிதனாக இருப்பான். ஆனா அவனுடைய செயல்கள் பார்க்கும் பொழுது மிருகமாக இருக்கும். மிருகத்தை விட மோசமாக இருக்கின்றோம். பார்க்கிறோமா இல்லையா? மனிதன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அருவருக்கத்தக்க விஷயங்கள், அசிங்கமான விஷயங்கள் செய்யக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். அநியாயம் செய்வதும், அட்டுழியம் செய்வதும், கொலைகளை செய்வதும் என்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு என்றால், இவனுக்கு வெட்கமே இல்லையா, இவனுக்கு அந்த ஹிஸ்ஸே இல்லையா என்ற ஒரு அளவுக்கு நம் சொல்லும் அளவுக்கு ஏற்படுகின்றது. என்றால் ஏன்? மார்க்கத்துடைய தொடர்பு, படைத்த இறைவனுடைய அவன் தொடர்பு இல்லாத காரணத்தினால் அவன் மிருகன் போல வாழ்கின்றான். பார்க்கிறோமா இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய விஷயம், அவனுடைய வாழ்க்கை என்ன? சாப்பிடுவதுதான். சாப்பிட்டு யூடியூப்ல போட்டு இவ்வளவு சாப்பிடுறேன், இப்படி சாப்பிடுறேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஒண்ணு சாப்பிடுறதுல இருக்கிறான், இல்ல ஊரு சுத்துறதுல இருக்கிறான். எல்லா விஷயத்திலும் இதுல என்ன இருக்கான்? ஒரு முழுமையாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதனுடைய நிலை அதிலே முழுகி விடுகின்றான். படைத்த இறைவனுடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாதவன் அவன் அதிலே என்ன அந்த மோட்சத்திலும் அந்த மயக்கத்திலும் இருக்கிறதுனால அவனுக்கு தெளிவே வரமாறு. இது பொதுவான ஒரு நிலை. கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இபாதத்துடைய விஷயங்கள் நாம் அலட்சியமாக இருக்கக்கூடிய நிலை பார்க்கின்றோம். பராயிதுகள், கடமையான தொழுகையில் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற சமுதாயம். இப்படிப்பட்ட நிலை இருக்கும் பொழுது நமக்கு எதிரிகளுடைய தரப்புல நமக்கு நெருக்கடியும் அல்லது சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுடைய சூழ்ச்சியுடைய விஷயங்களை நாம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். ஆங்காங்கே நாம் பார்த்து கொண்டு, என்னை விட நீங்க அறியக்கூடியவர்களா என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தெரியுது. இதற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன இருக்கின்றது? தொழுகை புறக்கணித்துட்டு 5 வேளை தொழுகை புறக்கக்கூடியவனா இருக்கின்றான். அதே ஒரு நாள் மழைக்காக கடையை மூடினான் என்றால் அவனுடைய மனசே வெளியே வந்துட போல இருக்கும். இவனுடைய நிலை எப்படி என்ன? வியாபாரம் ஒரு நாள் ஓடவில்லை, மழையினால கடையை மூடி இருக்கிறனா அவனுக்கு ஏதோ அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட போலதான் இருக்கு. ஆனால் வாழ்க்கையில 5 வேளை தொழுகையில் புறக்கணித்து வாழக்கூடியவன் அவனுக்கு ஒரு நாளும் இந்த மாதிரி ஒரு உணர்வு வருவது இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் என்று சற்று சிந்தித்து பார்க்கணும். இது நம்முடைய பொதுவான நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய இபாதத்துடைய நமக்கு நன்மையாக இருக்கின்றது. இது இல்லாதனால மனிதனுடைய வாழ்க்கை விளைவுகளாக இருக்கு. அதுவே நம்ம பொதுவாக நாம் பார்க்கும் ஒவ்வொரு பிரத்யேகமாக சில விஷயங்களை பார்க்கும் பொழுது கணித்துக்குரிய தொழுகையை பார்த்துக் கொள்ளும். தொழுகையினுடைய விஷயங்கள், நோன்புடைய விஷயங்கள், ஜகாத்துடைய விஷயங்கள், இந்த சில விஷயங்களை மட்டும் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். இல்லை என்றால் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய பலனும் இதனுடைய முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியமானது என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் விஷயம் தொழுகையை பாருங்க. 5 வேளை தொழுகையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவும் கட்டளையிட்டிருக்கின்றான். அதில் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, மன் ஸல்ல சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் யார் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விட்டாரோ, ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகை தொழுகின்ற அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய ப்ரொடெக்ஷன் அவருக்கு கிடைத்து விடுகின்றது. யோசித்து பாருங்கள், இந்த அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பை இழந்த மனிதன் இந்த உலகத்தில் அவன் காலையில் எழுந்து செல்கின்றான், எங்கெங்கோ தெரிகின்றான். ஆனால் அவனுக்கு சரியான முறையில் எந்த ஒரு பாதுகாப்பும் ஏற்படுவது கிடையாது. எத்தனை நாட்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்று நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த வெக்கம் என்ற நிலை நமக்கு ஏற்படுவது கிடையாது. அதுவே காலையில நான் லேட்டா போயிட்டேன் ஆபீஸுக்கோ காலேஜுக்கோ வியாபாரத்துக்கோ ஒரு கவலையாக இருக்கின்றது. அந்த கில்ட்டினஸ் நமக்கு உணர்வாக இருக்கின்றது. அல்லாஹ் அக்பர். ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையில நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுக்கின்றார்கள். யார் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகின்றார்களோ அல்லாஹ்வுடைய பொறுப்பில் அவர் வந்து விட்டார். யோசிச்சு பாருங்க, எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இது புறக்கணிக்கப்படுகின்றது. இது ஒரே ஒரு நன்மை, ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் தொழுகை தொழக்கூடிய விஷயங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கின்றது என்றால் யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிரச்சனை, கவலை, நம்முடைய துக்கம் அனைத்தும் அல்லாஹ் தஆலா பொறுப்பெடுத்துக் கொள்கின்றார். சாதாரண ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரியோ அல்லது ஒரு
பெரிய அண்ணன் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், உங்களுடைய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நமக்கு நம்முடைய நிலை என்ன வானத்தில் பறக்கிறது போல நமக்கு இருக்கும். ஏன்? அவர் அங்கீகாரம் கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஃபஜ்ருடைய தொழுகை நீ தொழு, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும், அல்லாஹ் உன்னுடைய உறுப்பை எடுத்துக் கொள்கின்றார். யோசிச்சு பாருங்கள். நோன்புடைய விஷயங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய இச்சையை கட்டுப்படுத்துகின்றது, நம்முடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. மனிதன் அதிகமாக இந்த நாவை கொண்டும் மர்மஸ்தலத்தை கொண்டுதான் என்ன பெரும்பாலான பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கின்றான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மை யத்மன் லி பைன லிஹ்யதைஹி வ பைன ஷஃபதைஹி அத்மன் லஹுல் ஜன்னah, மை யத்மன் லி பைன லிஹ்யதைஹி வ பைன ஃபഖிதைஹி அத்மன் லஹுல் ஜன்னah. யார் இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த நாவையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தலத்தையும் அதற்கு உத்தரவாதம் கொடுக்கின்றார்களோ அவருக்கு நாம் சொர்க்கத்தில் உத்தரவாதம் கொடுக்கின்றேன். ஏன்? மனிதனுடைய பெரும் பாவம் இது இந்த நாவும் மர்மஸ்தலத்தை கொண்டுதான் ஏற்படுகின்றது. இது இந்த இரண்டு விஷயங்களால்தான் மனிதன் அதிகமாக நரகத்தில் செல்லக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலகத்திலும் பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த நோன்பு அந்த மனிதனுடைய இச்சையை கட்டுப்படுத்துகின்றது. பார்வையை தாழ்த்த நிலையிலும் நாவை வீணான விஷயங்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்மை கட்டுப்படுத்துகின்றது இந்த நோன்பு. இப்படி என்று சதகாத்தை நாம் பார்க்கும் பொழுது சதகாத்துடைய தான தர்மம் கடமையான விஷயங்கள் இருந்து அதனுடன் நமக்கு உபரியான விஷயங்கள் ஏன் சொல்லப்பட்டது என்றால், மனிதன் இந்த பணத்துடைய விஷயத்துல ரொம்ப ஒரு முழுகி அந்த ஆசை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த பணத்துடைய விஷயம் பொதுவாக மனிதன் ரொம்ப ஆசை கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். இதற்காக அவன் மற்றவனை கொலை செய்ய வேண்டும் என்றாலும் அதை செய்யக்கூடியவனாக இருப்பான். ஏன்? பேராசை அதிகமாக ஆகி ஆகி மனிதனுடைய மக்களை ஏமாற்றி மோசடி செய்து எப்படியாவது சூறையாட வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றான். இந்த விஷயம், இந்த பொருளாதாரம், இந்த பணத்துடைய ஆசை அல்லாஹ் தஆலா நம்மை குறைப்பதற்காக, பணத்துடைய ஆசை அதிகமாக வைக்க வேண்டாம் என்பதற்காக அல்லாஹ் தஆலா ஜகாத்தை கடமையாக்கி இருக்கின்றான். கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த பணத்தாசை குறையும், அந்த செல்வத்தில் இருக்கக்கூடிய இந்த மோட்சம் குறையக்கூடியவன். கொடுக்க 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 மனிதன் இந்த ஆசை அவன் குறையக்கூடியவனாக இருப்பான். இதனால் அவனுடைய வாழ்க்கையில அவன் நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் அவன் மக்களுக்கு ஒரு நலன் நாடக்கூடியவனாக இருப்பான் என்று இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த மார்க்க நமக்கு இபாதத்துடைய விஷயங்கள் எந்த அளவுக்கு பலன்களை எல்லாம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று எல்லாம் அங்கீகாரம். ஆக நம்முடைய வாழ்க்கையில இபாதத்துடைய விஷயங்கள் இது வெறுமனே ஒரு டியூட்டியாக, இது ஏதோ ஒரு கடமை, நான் நேரத்துடன் போயிட்டு தொழுதுட்டு வந்ததா என்று இல்லாமல், நேரத்துடன் நமக்கு முடிந்தா இந்த ஜக்காத்தை கொடுக்கிறது அல்லது நோன்பு வந்த நோன்புடைய நேரத்தை செய்து விடுகின்றது, ஏதோ என்னுடைய மீது ஒரு பாரமோ அல்லது ஒரு சுமை என்று நாம் கருதாமல், என்னுடைய வாழ்க்கைக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியமானதும், என்னுடைய வாழ்க்கையில் இது இல்லை என்றால், அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய இந்த விஷயங்கள் என்னிடம் இல்லை என்றால், இந்த உலகத்தில் நான் ஒரு மனிதனாக வாழ முடியாது. இந்த உலகத்திலும் எனக்கு நஷ்டம்தான், மறுமையிலும் மிக கடுமையான அந்த தண்டனைக்கு மேல் நான் ஆளாக்கப்படுவேன் என்ற விஷயத்தை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில இந்த இபாதத்துடைய முக்கியத்தை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இதனுடைய பலன்களை நாம் உணர்ந்து நாமும் நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய வாரிசுகளுக்கு இந்த விஷயத்தை நாம் நினைவுபடுத்தி அவர்களுக்கும் தொழுகையுடைய விஷயங்களும் மற்ற மார்க்க பேறுகளுடைய விஷயங்களை நாம் ஈடுபடுத்தினோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழக்கூடிய அந்த வசனத்தின் பிரகாரம் படைத்தது வணங்குவதற்கே அன்றி வேறு எதற்காகவும் இல்லை என்று அல்லாஹ் கூறினானே, அந்த அம்சத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவை வணங்கி வழிபடக்கூடிய இந்த விஷயத்தை, இது நமக்காக நன்மை என்ற விஷயத்தை உணர்ந்து அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களை நிறைவேற்றிய வண்ணமாகவும் உபரியான விஷயங்களில் நாம் அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டு அல்லாஹ் வரம்புகளை வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை வரம்பை நாம் பேணி காக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணுமாறு கட்டளையிட்டார். தஹஜ்ஜத் பி நாஃபிலத்தல் லக், நீங்கள் தஹஜ்ஜுடைய தொழுகை நீங்கள் நிறைவேற்றுங்கள், அது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு கடமையாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்தினார். ஏன், என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிகள் என்று பார்க்கும் பொழுது மிக கடுமையான அவருடைய பொறுப்புகள். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயத்தை பெரிய ஒரு பொறுப்பை ஏற்படுத்தினார்.
அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் என்ற வண்ணத்தில் தான் அல்லாஹ் தஆலா தஹஜ்ஜுதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நீங்கள் இதை பேணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அல்லாஹ் அக்பர். ஹி அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா. மிக கடுமையானதுதான் தஹஜ்ஜுடைய தொழுகை என்பது. எழுந்து நின்று நம்முடைய தூக்கத்தை கலைத்து எழுந்து நின்று தொழுவது என்பது கடமையானது, மிக கடினமானதும் மிகவும் சிரமமானதான். ஆனால் காலையில் உங்களுக்கு என்ன, இன்னலக ஃபின் நஹாரி சப்ஹன் தவீலா, உங்களுக்கு காலையில நிறைய பெரிய பெரிய பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக இந்த தஹஜ்ஜுத் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இப்ப கணிச்சுக்குரிய அல்லாஹ்வியார்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தும் நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உதவியாக தான் நாம் உணர வேண்டும். இதை நாம் பாரமாக நாம் உணர வேண்டாம். இதனால் நம்முடைய கடமைகளை நாம் முழுமையாக நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாகவும் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நலனை நாடக்கூடியவர்களாக இருப்போம். எப்படிப்பட்ட சங்கிகளும் மங்கிகளை என்ன சூழ்ச்சி செய்தாலும் சரி, நம்முடைய அல்லாஹு தாலாவை வணங்கக்கூடிய இந்த வழிமுறையும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை நிறைவேற்றிய வண்ணமாக நாம் மக்களுக்கு நன்மை நாடக்கூடியவர்கள் தான். நம்மால் உங்களுக்கு எந்த ஒரு சிரமம் இருக்காது. மாறாக இந்த சமுதாயம் இல்லைன்னா பூமியில பிளவுகளும் பூமியில பிரச்சனைகளும் வரும். எந்த நாடுகளில் இஸ்லாமுடைய விஷயங்கள் இல்லையோ அங்கு பார்க்கிறோம் இணை என படுகொலையும் இன ரீதியான ஜாதி ரீதியான விஷயங்கள் நடந்து கொண்டது. ஆனால் இஸ்லாம் வந்த பிறகு இந்த ஜாதி மதம் என்ற விஷயங்களை குறைத்து குறைத்து எந்த அளவுக்கு என்றால் அனைவரும் அல்லாஹ் தஆலா படைத்த இறைவனுக்கு முன்னால் சமம்தான். அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய ஜாதி, அவனுடைய பரம்பரை என்று கொண்டு எதையும் அவன் அல்லாஹ் தஆலா படைத்த இறைவனுக்கு முன்னால் அந்தஸ்தை பெற்றுவிட முடியாது. இறையச்சத்தை கொண்டுதான் மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவன் அதை கொண்டுதான் அல்லாஹ்வுடைய இறைவனிடம் அவன் அந்தஸ்தை பெற முடியும் என்று ஒரு நீதத்தை நிலைநாட்டிய இந்த மார்க்கம் நாம் ஒரு சிறந்த ஒரு விஷயமாக சிறந்த ஒரு சமுதாயமாக ஆக முடியும். இல்லை என்றால் நினைத்துக்கூறிய அல்லாஹ் திரும்பவும் இந்த மெம்பரில் நான் பதிவு செய்வது, நாம் இஸ்லாத்தை விட்டு வேறு வழியில் நாம் நம்முடைய கண்ணியத்தையும் நம்முடைய மரியாதையும் நம்முடைய அந்தஸ்தையும் நமக்கு விடிய காலம் வர வேண்டும், ஒரு இழிவு காலத்திலிருந்து நாம் அகன்ற வேண்டும் என்ற விஷயங்களை நாம் முயற்சி செய்யும் பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இழிவைதான் பார்க்கக்கூடிய இந்த சமுதாயம் இருக்கும். இஸ்லாத்தை இல்லாமல் இஸ்லாத்தை விட்டு விட்டு வேறு எந்த வழியிலும் நமக்கு கண்ணியம் என்பதே கிடையாது, மரியாதை அந்தஸ்து என்பது கிடையாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன அந்த கூற்றை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை கொண்டுதான் நாம கண்ணியப்படுத்தப்பட்டோம். இல்லை என்றால் இதற்கு முன்னால் நாம் கேடுகட்ட சமுதாயமாக இருந்தோம். அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். எப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் கண்ணியத்தை இஸ்லாத்தை விட்டு வேறு வழியில் தேட ஆரம்பித்ததோ அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தியே தீரினார். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, சொல்லக்கூடிய சுருக்கமான விஷயம் பார்க்கும் பொழுது, இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், நீங்கள் நன்மையை செய்தீர்கள், நீங்கள் சிறந்த விதமாக இருந்தீர்கள், அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் இதை சிறந்ததாக செய்தீர்கள். இதனால் எந்த ஒரு நன்மையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. ஒட்டுமொத்த மனிதர்களும் மோசமான ஆனாலும் அல்லாஹ்வுக்கு அவனுடைய அந்தஸ்தில் எந்த ஒரு கண்ணியமும் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. அதே போல ஒட்டுமொத்த மனிதர்களும் சிறந்தவர்கள் ஆகிவிட்டாலும் அவருடைய அந்தஸ்தில் ஒரு அணு அளவும் அதிகரிக்காது. ஆக இந்த இபாதத் என்பது வணக்க வழிபாடு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறது. இந்த இஸ்லாம் என்பது நமக்கு மட்டும்தான் நலனாக இருக்கின்றது. இதன் மூலமாக நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாகும். இதன் மூலமாக ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ் சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நாம் நம்முடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்பதும், இது நமக்கு சுமை என்று இல்லாமல் இது அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரன், எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஒரு நிஅமத் என்று உணர்ந்து அவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியார்களாக வாழ்வதற்காக அல்லாஹ் நம்மை இந்த நிலையில் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்களை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. யாரெல்லாம் சிரமத்தில் இருக்கின்றார்கள், நோயப்பட்டிருக்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய சிரமத்தை இலகுவாக்குவானாக. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பூரண குணத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தல் புரிவானாக. யாரெல்லாம் இங்கெல்லாம் அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அல்லாஹ் தஆலா அந்த அநியாயத்தை அழித்து அநியாயக்காரர்களுக்கு தக்க தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்து, அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அல்லாஹ் உன்னுடைய தரப்பிலிருந்து கருணையும் உன்னுடைய உதவியும் அல்லாஹ் நீ ஏற்படுத்துவாயாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداء الدين. اللهم انصر المسلمين في فلسطين وفي غزة وفي كل مكان. اللهم كن لهم ناصرا ومعينا
ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாக்கிமுஸ் ஸலாத்.